ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை நாம் கவனமாக கேட்போம். ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று அங்கே அறிவுறுத்தப்படுகிறது நாம் பார்க்கிறோம். சிறிய ஞானவான்கள் போல பேசுவார்கள், சில நான் தான் நீதிமான் என்று பேசுவார்கள், என்னென்ன இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நம்மளை கனப்படுத்திக்க வேண்டும் என்று சொல்லி சொல்ல விரும்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்காதீங்க. பரிபூர்ணமான தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க நடக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், பிதாவின் சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. நானும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னார். அப்போ பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறது போல நாமளும் விரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்பது இந்த வசனத்தின்படி நாம் இந்த உலகத்துக்கான காரியத்திலேயே நாம் சிந்தித்திருக்க கூடாது. உலகத்திலுள்ள நன்மைகளை, உலகத்துடைய கனத்தை, உலகத்தில் நாங்கள் பெரிய ஆளாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உலகத்துடைய காரியங்களிலே நாம் நீதிமான்களாக பேசப்படுகிறோம். இது ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆண்டவர் விரும்புகிறார். மனம் புதிதாகிறதுனாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்மை புதிதாக்குறதுனாலே நாம் மறுரூபமாகப்பட வேண்டும். பழைய மனிதன் அல்ல, ஒரு புதிய மனிதனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மாறுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை முற்படுத்துகிறார். இந்த நாளில் ரோமர் 12:2 படியே நாம் மனம் புதிதாக வேண்டும், நாம் மறுரூபமாக வேண்டும், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ நாம் முற்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.